ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம வந்து நோ காண்டாக்ட் இல்லைன்னா லெஸ் காண்டாக்ட் அதனோட டேரக்ட் ரீடிங்கை தான் பார்த்துட்ருக்கோம். அதில் என்ன பார்த்தோம், 3 வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக அவங்களோட ஈகோ இதெல்லாம் முடிஞ்சு உங்ககிட்ட கண்டிப்பாக வந்துடுவாங்க. அதுக்கு முக்கிய காரணமாக நீங்கள் இம்ப்ரெஸ் எனர்ஜியில் இருக்கணும்னு பார்த்தோம்ல. எல்லாமே நம்ம பேசிகிட்டே இருக்கோம். ஆனால் பிரபஞ்சம் பண்ணுற வேலையை உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து அந்த எனர்ஜி கனெக்ட் ஆகிட்டு உங்களுக்கு அறிகுறி சொல்லணும்ல. அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அவங்க உண்மையிலே மிஸ் பண்ணுறாங்களா, இப்போ நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க உங்களை எப்படி யோசிக்கிறாங்க, அவங்க உண்மையிலே ஃபீல் பண்ணுறாங்களா, அப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தால் அதை வந்து நீங்கள் எப்படி சென்ஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பிரபஞ்சத்துக்கிட்டேயே கேட்டுடலாம். என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்றத கேட்டுடலாம். ஒரு 5 கார்டு நான் பிக் பண்ணுறேன். அதை டீட்டெயிலாக 1 by 1 பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் செலக்ட் பண்ணி வச்சுட்டேன். நம்ம ரீடிங்குள்ளே போகலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கானதா அப்படின்றது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? எப்பயும் போல தான் ஒரு 3 செகண்ட் கண்ணை மூடுங்க. இது உங்களுக்கான வீடியோவான்னு கேளுங்க. எஸ்ஸு நோ இது 2ல் ஏதாவது ஒன்று இமீடியட்டாக உங்கள் மனசுக்குள்ளே வரும். எஸ்ஸுன்னு சொன்னால் இந்த வீடியோவை பாருங்கள், நோன்னு சொன்னால் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிடுங்க. இது உங்களுக்கான வீடியோ இல்லை. ரீடிங்குள்ளே போகலாமா? ஓகே, என்னென்ன கார்டு வந்திருக்குன்னு பார்த்துடலாமா? ஓகே, சூப்பருங்க. ஃபஸ்ட்டு கார்டு வந்து ஹை பிரிஸ்டஸ் எம்பரர், பேரரசி வந்திருக்காங்க. நம்ம எப்பவும் பேசுவோம்ல, இது வந்து ஜெண்டர் ஸ்பெசிஃபிக் இல்லைங்க. நீங்கள் வந்து ஆணாக இருந்தால் பேரரசனாக இருக்கலாம், பெண்ணாக இருந்தால் பேரரசியாக இருக்கலாம். உங்களோட செல்ஃப் ஒர்த்துலேருந்து என்றைக்குமே இறங்க மாட்டேங்கன்றது தான் இதை காட்டுது. ஓகே, சூப்பர் கார்டு ஹை பிரிஸ்டஸ். ஓகே, எம்ப்ரஸ் பேரரசி. 2வது கார்டு 6 of cups. 6 of cups. 3வது கார்டு ஜட்ஜ்மெண்ட். ஓகே, 4வது கார்டு 3 of swords. பாருங்களேன், 3 of swordsோட ஸ்பெஷல். அப்படியே அவங்க இதயத்தை வந்து கத்தி வந்து குத்தி கிழிக்குது. அவ்வளோ மனவேதனையில் இருக்காங்க அவங்கள பிரிஞ்சு. அதுதான் இந்த 3 of swords. எவ்வளோ லிங்க் ஆகுது பாருங்களேன் உங்களோட எனர்ஜி. ஃபைனலாக 3 கார்டு. சரி, இதில் வந்து என்ன சொல்ல வருது, யூனிவர்ஸ் என்ன சொல்ல வருது, என்ன அறிகுறின்னு பார்த்துடலாமா? 1 by 1 போயிடலாம். ஹை பிரிஸ்டஸ்லேருந்தே போயிடலாம். ஹை பிரிஸ்டஸ், 6 of cups, ஜட்ஜ்மெண்ட், 3 of swords அண்ட் மூன். எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச கார்டு இந்த கார்டு தான். பாருங்கள் எப்படி அவங்களோட இதயத்தை குத்தி கிழிச்சிருக்கீங்கன்னு பாருங்கள். உங்களை மிஸ் பண்ணுறாங்க, ஹெவியாக மிஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஹை பிரிஸ்டஸ் எனர்ஜியோட அறிகுறி பார்க்கலாமா? நீங்கள் வந்து ஏற்கனவே ஒரு பேரரசியோட பவரில் நிற்கிறீங்க. அவங்கள சேஸ் பண்ணல, அவங்களுக்கு மெசேஜ் பண்ணல, ஏன் அவங்க பேசலைன்னு வந்து ஃபீல் பண்ணலைன்ற ஒரு எனர்ஜியில் இருக்கீங்கல்ல. அப்போ ஹெவியாக உங்களோட எனர்ஜி அவங்கள வந்து தாக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ காலையில் வந்து அவங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்கன்னு வச்சுப்போமே வேலை விஷயத்தில். நைட்டு எப்படினாலும் உங்கள் எனர்ஜி அவங்கள சும்மா விடாது. கரெக்ட் தானே? அப்போது ஆஃப்டர் 1 AM அண்ட் பிட்வீன் 1 AM to 3 AM அந்த இடைப்பட்ட 2 மணி நேரத்தில் திடீர்னு நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது நீங்கள் எந்திரிச்சு உட்காந்து ஒரு ஹெவியாக ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட எனர்ஜி, உங்களோட ஹை பிரிஸ்டஸ் எனர்ஜி அவங்கள துவம்சம் பண்ணிகிட்டு இருக்கு. ஓகேவா? அவங்க உங்களை ஹெவியாக மிஸ் பண்ணுறாங்க. இதுதான் முதல் அறிகுறி. இதிலே நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த பவர்லேயே நிற்கணும் நீங்கள். இது ஜெண்டர் ஸ்பெசிஃபிக் இல்லை. நீங்கள் ஆம்பளையாக இருந்தால் பேரரசன் பவரில் நிற்கணும், பொம்பளையாக இருந்தால் பேரரசியோட பவரில் நிற்கணும். இதுதான் அறிகுறி. நீங்கள் வந்து நைட்டு மிட் நைட்டில் நான் சொன்ன அந்த 2 hours பிரேக்கில் அந்த இன்பிட்வீன் டைமில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகும். நீங்கள் தூக்கத்திலேருந்து எழுந்து உட்காருவீங்க. அப்படி ஒன்று நடந்தது அப்படின்னா, ஐ ட்ரஸ்ட் தி யூனிவர்ஸ் ப்ராசஸ். யூனிவர்ஸ் இஸ் பில்டிங் சம்திங் வெரி பியூட்டிஃபுல் இன் மை லவ் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுங்க. ஓகேவா? ஸோ அடுத்த கார்டு பார்க்கலாமா? அடுத்த கார்டு வந்து 6 of cups. 6 of cupsனாலே உங்களுக்கு உங்களோட பழைய நினைவுகளை நினைவுபடுத்தி காட்டும். அதாவது நீங்கள் சேர்ந்து வெளியில் போன இடம், நீங்கள் ஒன்றா சேர்ந்து ஏதாவது கேட்ட பாடல்கள், இல்லைன்னா ஏதாவது படம், இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஞாபகம் வரும். அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு அடிக்கடி அந்த மாதிரி நினைவுகள் வரும்போது உங்களை அறியாமல் கண்ணீர் வரும். இது ஒரு அறிகுறியா அப்படின்ற மாதிரி யோசிக்க வேண்டாம். இந்த எமோஷன்ஸில் தான் உங்களுக்கு எனர்ஜி கனெக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பழைய நினைவுகள். ஆனால் உங்களுக்கு அந்த ஏக்கம் இருக்காது. நீங்களாம் ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு பிடிச்ச பாட்டோ, இல்லை அவங்களோட சேர்ந்து கேட்ட பாட்டோ, இல்லை சேர்ந்து பார்த்த படத்தோட பாட்டோ, ஏதோ ஒரு விஷயம். ஆக்சுவலாக நீங்கள் ஒன்றா போகும்போது ஏதோ ஒரு பேசின விஷயமோ, ஏதோ ஒரு பழைய ஞாபகம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான சீன் இருக்கும் பார்த்தீங்களா? அது வந்து திடீர்னு உங்களுக்கு வரும். அதாவது அதை யோசிச்சுக்கிட்டு இருக்க மாட்டீங்க. சும்மா நார்மலாக உங்களோட ஹை பிரிஸ்டஸ் எனர்ஜியில் தான் இருப்பீங்க. டக்குன்னு அது ஞாபகம் வரும்.
உங்களை அறியாமல் கண்ணீர் வரும். ஓகே, பழைய நினைவுகள் உங்களுக்கு உங்களை அறியாமல் வந்து போகும். நீங்கள் எப்பயும் வந்து ஏக்கத்தோடு நினைக்கிறது இல்லை, உங்களை அறியாமல் வந்து போகும், உங்களுக்கு அறியாமல் கண்ணீர் வரும். இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலாக இப்போ அதாவது நம்ம ஹை ப்ரிஸ்டஸ் எனர்ஜியில் இருக்கும்போது நம்பணும் அப்படின்றத மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது சந்தேகப்படக்கூடாது, பயத்தோடு இருக்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் எங்கேயுமே நம்ம எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படின்றது. கண்ட்ரோல் பண்ணணும், எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லவே இல்லை. நீங்கள் அழுக வந்தால் அழுகலாம், தயவுசெய்து அழுதுருங்க. அழுதுட்டு என்ன சொல்லணும்னா, இதெல்லாம் எனக்கு நடக்குது, ஸ்டில் யூனிவர்ஸ் இஸ் டூயிங் சம்திங் பியூட்டிஃபுல் ஃபார் மீ, யூனிவர்ஸ் எனக்காக வேலை செஞ்சிட்ருக்கு அப்படின்றத நீங்கள் அடுத்த செகண்டே உங்களோட மனநிலையை மாற்றிடணும். நீங்கள் வந்து ஐயோ நான் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படின்னு இழுத்து பிடிச்சி வச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஏக்கமாக மாறிடும். தயவு செய்து அதை பண்ணாதீங்க. அழுக வந்ததுன்னா அழுதுருங்க. ஆனால் அடுத்த செகண்ட் உங்களோட மனநிலை எங்கே போகணுன்னா, யூ ஹேவ் டு ட்ரஸ்ட் தி யூனிவர்ஸ் ப்ராசஸ். யூனிவர்ஸை நம்பணும். ஓகே, இதுவும் இருக்குது, இது வந்து என்னோட 3D வேர்ல்டு. இன்னொரு வீடியோவில் 3D 5D வேர்ல்டு நான் சொல்கிறேன். இது வந்து என்னோட 3D வேர்ல்டு, ஃபிசிக்கல் வேர்ல்டில் நான் அழுகிறேன். பட் என்னோட எனர்ஜி வேர்ல்டில் யூனிவர்ஸ் இஸ் டூயிங் சம்திங் கிரேட். அது வந்து எனக்கு இன்னும் 3 வாரத்துக்குள்ளே நடக்க போகுது அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து உடனே வந்துடணும் உங்களுக்கு. இதில் வந்து நம்ம பார்த்த 2வது அறிகுறி, நீங்கள் நார்மலாக இருக்கிற டைமில் அந்த ஏதோ ஒரு பழைய நினைவு, உங்களுக்கு பிடிச்சமான நினைவை யோசிச்சுட்டு அதை வந்து நீங்கள் கேட்டு அழுகலாம். ஓகேவா, நினச்சி அழுகலாம் ஏதாவது ஒரு சீன். இல்லைன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு வந்து நீங்கள் எதிர்பார்க்காத டைமில் கூட ஏதோ ஒரு இதில் யூடியூப்லேயோ இல்லை பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு சாங் சத்தம் கேட்கலாம், உங்களோட சரௌண்டிங்ஸில் கேட்கலாம். அது என்னன்னா அட் எண்ட் ஆஃப் இட் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பழைய நினைவு வந்து உங்களை வந்து ரொம்ப அதிகமாக தாக்கும். ஓகேவா, நீங்கள் நார்மலாக இருக்கிற டைமில். அதுதான் இதில் ரொம்ப முக்கியம். 3வது கார்டு பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் கார்டு. ஜட்ஜ்மெண்ட் கார்டில் வந்து ஒரு ஏஞ்சல்னு எடுத்துக்கலாம், வானதூதன். இல்லைன்னா ஏஞ்சல் வந்து சங்கு இல்லைன்னா இது குழல் ஊதி மக்கள் எல்லாருமே வந்து ப்ரே பண்ணுறாங்க. ஓகேவா, அப்போ வந்து இது டைரெக்டாகவே வந்து உங்களோட டிவைன் எனர்ஜியிலேருந்து உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வரும், ஒரு அறிகுறி வரும். எப்படின்னு நான் சொல்கிறேன். இனிமேல் நீங்கள் இந்த வீடியோ வந்து ஏஞ்சல் நம்பர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து பழகின விஷயம் இல்லைன்னா, உங்களுக்கு அடிக்கடி வந்து 111 இல்லைன்னா 4 times 1, 222, 4 times 2, 333, 4 times 3, 444, 4 times 4, இந்த மாதிரி சீக்வன்ஸ் நம்பர் அடிக்கடி பார்ப்பீங்க. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஏஞ்சல் வந்ததுனால நீங்கள் 333, 444 வந்தீங்க அப்படின்னா, 333 and 444 மீனிங் என்னென்னா, ஏஞ்சல் உங்களுக்கு சொல்லுது கவலைப்படாத, நான் உங்க கூட இருக்கேன் அப்படின்னு. இந்த நம்பர்ஸ் உங்களோட நீங்கள் போகும்போது ஏதாவது ஒரு வெஹிக்கிள் போர்ட்லேயோ இல்லைன்னா டக்குன்னு நீங்கள் டைம் பார்க்கும்போதெல்லாம் 4:44ன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட ஸ்க்ரீனில் வந்து இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலைன்னா இனிமேல் வந்து அது உங்களுக்கு பார்க்கும்போது டக்குன்னு வந்து உங்களோட எனர்ஜி கனெக்ட் ஆகும். 444 வருது, இது வந்து யூனிவர்ஸ் எனக்கு சொல்லுது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா எனக்குலாம் அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஆக்சுவலாக நான் ஒரு நாள் எங்கேயுமே போகலை. அப்போது வந்து நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணுறேன். அப்போ கம்யூனிகேஷன் சேட் எல்லாம் இருக்கும்ல, அதில் வந்து மிட் நைட்டு ஜஸ்ட்டு வந்து சேட் எல்லாம் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிளைண்ட்டை இருந்து மெசேஜ் வந்திருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது லாஸ்ட் மெசேஜ் வந்து என்னோடய கிளைண்ட் அனுப்பின டைம் வந்து 4:44 AM அவங்க டைமுக்கு. ஓகேவா, அப்போ நான் பார்க்கும்போது எனக்கு டக்குன்னு கனெக்ட் ஆகுது. ஏன்னா ஸ்க்ரீனில் வந்து 444 தெரியுது. அப்போது அந்த டிவைன் எனர்ஜி வந்து உங்களுக்கு சொன்னால் மட்டும்தான் அந்த இன்ட்யூஷன் உங்களால் கனெக்ட் பண்ண முடியும். அப்படி இல்லை, நீங்கள் அதை எதிர்பார்த்து இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்கள் கண்ணிலேயே தெரியாது. டிவைன் நினச்சா மட்டும்தான் உங்களோட இன்ட்யூஷன், உங்களோட மனசு அப்படி இன்டர்பிரட் பண்ணும். ஓகேவா, அது வந்து ஏதோ ஒரு இதில் சம்டைம்ஸ் ஒரு சில சமயம் என்ன நடக்கலான்னா, நான் இது பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வீடியோ ரீல்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த லைக் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4 times 4 இருக்கும். அதாவது 4444. நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்தால் கூட ஏதோ ஒரு நம்பர் வந்து நம்மக்கிட்ட கண்ணில் காட்டும். அந்த டைமில் நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் லைக்ஸ் எல்லாம் எப்போவுமே பார்க்க மாட்டீங்கல்ல, பட் யூனிவர்ஸ் உங்களுக்கு காட்டும். அந்த டைமில் டக்குன்னு ஒரு வைப் கனெக்ட் ஆகும். ஓ, இது வந்து ஏஞ்சல் நம்பர், ஏஞ்சல் இஸ் வித் மீ அப்படின்றது கனெக்ட் ஆகும் ஆக்சுவலாக. ஏன்னா இது வரைக்கும் நான் நிறைய வெஹிக்கிள் போர்டெலாம் வந்து இவ்வளோ பார்த்ததில்லை. இப்போலாம் ரீசெண்டாக நிறைய 444, 4 times 4, 333, 4 times 3, இதெல்லாம் இந்த ஏஞ்சல் நம்பரோட மீனிங் எல்லாம் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அதெல்லாம் அடிக்கடி தெரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு. ஓகேவா, ஸோ இது வந்து ஒரு வெஹிக்கிள் போர்டில் இருக்கலாம், இல்லை டைமில் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். இல்லைன்னா ஒரு மொபைல் நம்பர் ரிங் கொடுக்கும்போது ஏன்னா என்னோட ஒன் ஆஃப் த ஃப்ரெண்டு வந்து அவங்களோட நம்பரில் வந்து 111 இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக நான் அதை நோட்டே பண்ணதில்லை. ஒரு தடவை வந்து நான் மனசு குழம்பு இருக்கும்போது ஒரு நியூ ஸ்டார்ட்டுக்கு தான் இந்த 111
நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக அவங்க நம்பரை நோட் பண்ணதில் சேவ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். பட் அந்த மனசு குழப்பத்தில் எனக்கு டக்குன்னு கால் பண்ணும்போது தெரியுது. 111 அப்படின்னு எனக்கு ஃப்ளாஷ் ஆகுது. அவங்க கால் பண்ணுறாங்க, எனக்கு ஃப்ளாஷ் ஆகுது, என் மைண்டு கனெக்ட் ஆகுது. இப்படி தான் உங்களுக்கு வந்து ஏஞ்சல் வந்து சொல்லும். அது வந்து உங்கள் மனசு வந்து இன்டர்பிரட் பண்ணிக்கிறோம். அதெல்லாம் உங்களுக்கு அறிகுறி. அடிக்கடி இனிமேல் 111, 222, 333 எல்லாமே பார்ப்பீங்க. இது லென்த்தியாக இருக்கும், ஆனால் வந்து லென்த்தியாக பேசுகிற மாதிரி இருக்குல்ல. பட் தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் ஏஞ்சல் நம்பர்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் உங்கள் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது டக்குன்னு கனெக்ட் பண்ணிவிட்டு தேங்க்யூ யூனிவர்ஸ்ன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஏஞ்சல், தேங்க்யூ கார்டியன் ஏஞ்சல், என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. ஓகே, அடுத்த கார்டு பார்த்துடலாமா? இந்த கார்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கார்டு இல்லை, அதனால் இந்த அறிகுறியை இப்போவே பார்க்கலாமா? கண்ணை மூடிக்கோங்க ஸ்லோவாக. கண்ணை மூடிட்டு உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க. இப்போது அவங்க வந்து நீங்கள் அவங்க மனசை குத்தி கிழிச்சிட்டிங்க. அதே மாதிரி அவங்களோட தவறை வந்து உணர்ந்துட்டாங்க. அப்போ ஒரு கில்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. ஒருத்தவங்க வந்து நம்மக்கிட்ட கில்ட்டியாக ஃபீல் பண்ணி பேசும்போது எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகும்? கண்ணை மூடிக்கோங்க. அவங்க உங்கள் முன்னாடி நிற்கிறத நினச்சிக்கோங்க. கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க, உங்ககிட்ட சாரி கேட்குறாங்க. அந்த சாரிங்கிறத உங்களோட எனர்ஜியோட கனெக்ட் பண்ண முடியுதா இப்போது? இல்லை சும்மா இமேஜினேஷன் பண்ணதோடு அது உங்களால் அதை ஃபீல் பண்ண முடியலன்னா இந்த அறிகுறி வந்து உங்களுக்கு பொருத்தமானது இல்லை. இப்போ கண்ணை மூடிட்டு அவங்க வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க, அது உங்களால் சென்ஸ் பண்ண முடியுது. உங்களை சுற்றி ஒரு எனர்ஜி ஃபீல்டு வருதா இப்போது, இந்த டைம் வருதா அப்படின்னா நீங்கள் வந்து கிளைம் பண்ணுங்கள். இந்த பாசிட்டிவ் எனர்ஜியை கிளைம் பண்ணுங்கள். எஸ், ஹீ ஆர் ஷீ இஸ் ரியலி மிஸ்ஸிங் மீ. அவங்க என்னையே மிஸ் பண்ணுறாங்க, கண்டிப்பாக அவங்க என்னையை மிஸ் பண்ணுறாங்க, என்னால் உணர முடியுது அப்படின்னு கிளைம் பண்ணுங்கள். இது வந்து உங்களோட கரண்ட் எனர்ஜியோட நம்ம கனெக்ட் பண்ணுறோம். கண்ணை மூடி நீங்கள் இதை கிளைம் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா கிளைம் பண்ணுங்கள், இல்லைன்னா மற்ற அறிகுறிக்கு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இதோட இந்த எனர்ஜியோட கனெக்ட் பண்ணுதுன்னா இட் இஸ் கன்ஃபார்ம்டு. ஏன்னா அந்த ஃபீல் இருக்கணும். இப்போ நேராக அவங்க வந்து உங்கள்கிட்ட வந்து கில்ட்டியாக பேசுகிறாங்கன்னா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? அந்த ஃபீல் உங்களால் யோசிக்க முடியுதா? அந்த ஃபீல் உங்களோட எனர்ஜியை டச் பண்ணுதா? இந்த டைமில் டச் பண்ணுதுன்னா கண்டிப்பாக அவங்களோட எனர்ஜி தான் உங்களை தொடுது. நீங்கள் இமேஜினேஷன் உள்ள போகலை. அவங்களோட ஆக்சுவல் எனர்ஜி உங்களோட எனர்ஜியை வந்து டச் பண்ணுது. ஏன்னா எனர்ஜி ஃபீல்டு, எனர்ஜி வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கு டிஸ்டன்ஸ் கிடையாது, டைம் கிடையாது. இந்த டைமில் இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் எங்கே இருந்தாலும் அந்த எனர்ஜியோட இன்னொரு எனர்ஜியோட கனெக்ட் பண்ண முடியும். கிளைம் பண்ணுறீங்களா? ஃபீல் ஆகுதா? ஃபீல் ஆகுதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி இந்த பாசிட்டிவ் எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க. அறிகுறி பார்க்கலாமா? இந்த 3 நாள்லே வந்து மனசுக்குள்ளே ரொம்ப ஒழிச்சு வச்சுக்கிறது. அதாவது நீங்கள் குத்தி கிழிச்சிட்டிங்க, ஆனால் அவங்க வெளி உலகத்துக்கு அதை காட்டவே இல்லை. உள்ளே அழுகுறாங்க, வெளியில் சிரிக்கிறாங்க. அதுதான் 3 கார்டு. ரொம்ப பிரைட் கார்டெலாம் இல்லை, ரொம்ப மனசுக்குள்ளே அவ்வளோ அழுத்தம் இருக்குது, ஆனால் வெளியில் சிரிக்கிறாங்க. இதில் வந்து எனக்கு இப்போ கனெக்ட் ஆகுன்ற அறிகுறி பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே நிறைய ஃபெதர்ஸ் வந்து பறந்து வந்துகிட்ருக்கு. ஸோ இதனால் உங்களுக்கு ஏஞ்சல்கிட்டருந்து வர இன்னொரு அறிகுறி என்ன அப்படின்னா, ஒரு மஞ்சள் கலர் ஃபெதரோ இல்லை ஒயிட் கலர் ஃபெதரோ, ஒயிட் கலர் பட்டர்ஃப்ளை ஆர் எல்லோ கலர் பட்டர்ஃப்ளை, ஒயிட் அண்ட் எல்லோ, ஆர் ஒயிட்டோ இல்லை எல்லோவோ அந்த கலரில் ஃபெதர் இல்லைன்னா பட்டர்ஃப்ளை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. பார்த்துட்டிங்க அப்படின்னா யூ ஆர் கம்ப்ளீட்லி அலைன்டு. இந்த ப்ராசஸ்க்குள்ளே, இந்த 3 வீக்ஸ் ப்ராசஸ்க்குள்ளே நீங்கள் உள்ளே இருக்கீங்க. நீங்கள் வந்து ஏற்கனவே எம்ப்ரெஸ் எனர்ஜியில் இருக்கீங்க, ஹை பிரிஸ்டஸ் எனர்ஜியில் இருக்கீங்க. அப்படியே இருங்க. நீங்கள் ஒரு பேரரசனாவோ பேரரசியாவோ இருந்தீங்கன்னா, மறுபடியும் சொல்கிறேன், நோ சேசிங், நோ கான்டாக்ட். நீங்கள் கான்டாக்ட் பண்ணக்கூடாது. உங்களோட செல்ஃப் ஒர்த்தில் நில்லுங்க, அவங்களே வருவாங்க. அதுக்கு பிரபஞ்சம் வேலை செஞ்சிட்ருக்கு. அதுக்கான அறிகுறி தான் நான் சொன்னது எல்லாமே. ஏன்னா 3 வாரம் வரைக்கும் நீங்கள் உடஞ்சி போகக்கூடாது. அதுக்காக தான் இந்த வீடியோ மூலம் யூனிவர்ஸ் என்னையை பேச வச்சு உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கு. அப்படி தான் எடுத்துக்கணும். ஐ லவ் திஸ் கார்ட், 3 of Swords. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மை ஃபேவரட் ஹை பிரிஸ்டஸ், பேரரசன் பேரரசி. ஓகே, இதில் பேரரசி இருக்குது, ஆனால் பேரரசன் இருந்தாலும் அப்படியே இருங்க. ஓகேவா? ஸோ காட் பிளஸ் யூ. முருகன் அருளால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மீட் யூ in next video. Thank you. Bye.